ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சூப்பரான ஒரு வீடியோ இன்றைக்கி, கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு அழகான வீடியோ தாங்க. இது பாருங்களேன், இது என்ன அழகான பாருங்களேன். இது பார்டர் பிளான்ட்டாக வைக்கலாம். இதோட பேர் என்னென்னா சில்வர் லீஃப் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர்களில் சொல்லுவாங்க. இது இன்றைக்கி தான் இது ரொம்ப அழகாக பூத்துருக்கு. அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி நம்ம வச்சோம்னா நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். பெரிய பெரிய கட்டடங்கள் முன்னாடியெல்லாம் இது பார்டர் பிளான்ட்டாகவே வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்களேன், இது இந்த கோழி கூண்டு இருக்குதா, அந்த கோழி கூண்டில் இதில் இந்த இடத்துல நிறைய குலவி இருந்துச்சு. முந்தா நாள் என்ன பண்ணேன், இந்த கூண்டை தூக்கி வைக்கிறதுக்காக இங்கே முன்னாடி இருந்துச்சு, முன்பக்கமாக இருந்துச்சு. அதெல்லாம் சரி பண்ணணும், முன்னாடி நிறைய செடிகள் வைக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன், அங்கே எதிர்த்தாப்புல வீடு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் சொன்னதும் அவங்க வந்தாங்க. 3 பேர் வந்து நான் இந்த இடத்த சரி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே வந்து இதில் ஒருத்தர் கையை வச்சு ஒரு இது இப்போ 2-3 தான் இருக்குது. ஆனால் முந்தா நாள் ஒரு 20-30 குலவைக்கிட்டே இருந்துச்சு. அவர் மட்டும்தான் ஓடி போய் கொட்டி இருந்துச்சு. ஒரு 4-5 கொட்டிடுச்சுன்னு வைங்களேன். பாவம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா இது, காலையிலேயே கூப்பிட்டுட்டு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சரி போங்க, ஹாஸ்பிட்டல் போங்கன்ட்டு பணம் கொடுத்து அனுப்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கே போயிட்டார். இந்த மாதிரிலாம் இன்சிடெண்ட் நடக்கும். அதனால இவர் பார்க்கவே இல்லை. நான் இந்த கூண்டை தூக்கவே சொல்லலை. நான் தூக்க சொன்னது அந்த பெரிய குண்டு. அவர் பாட்டுக்கு அவசரப்பட்டு இதில் கையை வச்சுட்டு இந்த மாதிரி குலவி கூட்டிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், முந்தா நாள் அந்த இன்சிடெண்ட் நடந்துச்சா, நேற்று என்ன நடந்துச்சுன்னா, அவர் வந்தார். அவர் இல்லை, அந்த வீடு வேலை செய்கிறாங்களே அந்த வீட்டுக்காரங்க, அவர் வந்து இது தூக்குங்க காண்ட்டார். நான் 4 பேர் தூக்கிறது சத்தியமாக இது 2 பேர் தூக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனாலும் உங்களால் முடியும் தூக்குங்கன்னு சொல்லி படாதபாடுபடுத்தி அதை தூக்கி வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, படாதபாடு அவ்வளோ ஒரு வழியாக போயிடுச்சு. இது வந்து ஓரமாக இருந்ததுன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கெலாம் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்காதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். சைடில் வைக்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியும் இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, இந்த பக்கம்லாம் தூக்கி வைக்கணும்னு வேலைலாம் இருக்குது. அதனால் சரி, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொன்னதான் அப்புறம் சரின்ட்டு போயிட்டார். மறுபடியும் என்ன பண்ணிட்டோம், பர்மிஷனே போட்டாச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு படாபாடு பட வேண்டியதாக போயிடுச்சு. நான் தான் சரி, எப்படி 2 பேர் 4 ஆள் தூக்க வேண்டிய கூண்டை 2 பேர் எப்படி தூக்க முடியும், அதுக்கு நான் தான் கிடச்சேன். அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் சரின்ட்டு தூக்கி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இவங்களுக்கெல்லாம் இனிமேல் இவங்களுக்கு தனியாக இருக்கிறதுனால ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். ஒரு அட்மாஸ்பியர்லாம் சூப்பராக இருக்கும். மரத்துக்கு கீழே இருக்குதா, அதனால நல்லாயிருக்கும்.